ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் உன்னிடத்தில் ஒன்றை பேச வேண்டும். உன்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு ஆபத்து இப்போது வழிமாறி நான் திருப்பிவிட்டிருக்கிறேன். அதை பற்றி சில நிமிடங்கள் பேச வேண்டும். சில நிமிடங்களை எனக்காக நீ ஒதுக்கி என்னுடைய வாக்கை நீ கேட்க வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது. தள்ளிவிட்டு போனால் இழப்பு உன்னுடையதாகத்தான் இருக்குமே தவிர உனக்கு வரும் ஆபத்து உன்னை விட்டும் போகாது. முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று இருக்கும் பலருக்கு முன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்காக ஒரு கட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த கட்டத்திற்குள் நின்று கொண்டு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நேர்மையான வழியில் நான் என்னை கடந்து செல்வேன் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து வரும் என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இந்த எண்ணத்திற்காகத்தான் தெய்வங்கள் அத்தனையும் உனக்கு அடிமையாக இருக்கிறது. கூப்பிட்ட நேரத்திற்கு தெய்வம் உன் அருகில் வந்துதான் நிற்கிறது. நீ சொல்வதையும் பேசுவதையும் கண்ணீர் விடுவதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே. பின்பு ஏன் எதையுமே செய்ய முடியவில்லை என்ற கேள்வி உன் மனதிற்குள் வரத்தான் செய்யும். காரணம், உன் கர்மா உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பிள்ளையே. இந்த கர்மா என்பது உனக்கு மட்டுமல்ல, ஒருத்தருக்கும் இருக்கும் என் பிள்ளையே. உனக்கு இருக்கும் கர்மா உன்னை விட்டு ஒழிய வேண்டும் என்று நான் முடிவெடுத்துத்தான் காத்திருக்கிறேன். முடியும் நேரமும் நெருங்கிவிட்டது. நெருங்கியதால் தான் பல இன்னல்கள் அதிகமாக உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருப்பதால் தான் இத்தனை மிகப்பெரிய கவலைகளையும் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். உன்னால் முடியவில்லை என்ற வார்த்தையும் உனக்கு அடிக்கடி வருகிறது. வேதனையோடு இருக்கிறேன், என் வேதனையை என்னால் தாங்க முடியவில்லையே, நான் என்ன செய்வேன்? கடவுளே, எப்போதும் உறங்கிக் கொண்டே இருக்கலாம் என்று ஆசையாக இருக்கிறது. கண் விழித்து விட்டால் எதை பற்றியும் யோசிக்க எனக்கு பிடிக்கவில்லை. உறங்கிக் கொண்டே இருக்கவும் முடியவில்லை. எனக்கென பல கடமைகள் இருக்கிறதே தாயே. கண் விழித்தால் போதும் 1000 கவலைகள் என் மனதிற்குள் வந்து விடுகிறது. எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் என் கைகளுக்கு பலமில்லாமல் போகிறது. எந்த வேலையை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது. எழுந்து நடக்க கூட சக்தி இல்லாமல் இருக்கும் நான் எந்த வேலையை செய்ய முடியும்? எந்த கடமையை செய்ய முடியும்? நான் வாழ்வதே எனக்கு சிரமமாக இருக்கிறது. செய்ய முடியாத காரியங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் விடுகிறேன். முயற்சி செய்தால் என்னால் முடியும் அந்த வேளையில். ஆனால் அதை செய்ய எனக்கு திறன் இல்லாமல் போய்விட்டது. என் மனதில் பலமில்லாமல் போய்விட்டது. கவலைகளும் கண்ணீர்களுமே நிறைந்திருக்கிறது. மனம் நிம்மதியாக இருந்தால் தானே என் வேலையை சரியாக செய்து என் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும். அதற்கே முடியாத போது வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? இப்படித்தானே நீ நினைத்து வருகிறாய். அனைத்தையும் அறிவேன் நான். குழந்தையே, உனக்கு வந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்து உன்னை மட்டுமல்லாமல் உன் சந்ததியை கூட பாதிக்கும். உன்னிடம் இருக்கும் இந்த கர்மா உன் சந்ததியையும் தொட நினைத்துத்தான் இந்த ஆபத்தை உனக்கு கொடுக்க காத்திருந்தது. ஆனால் நான் அதை திருப்பி விட்டு விட்டேன். நான் திருப்பிவிட்ட ஆபத்து யாரை போய் சேரப்போகிறது தெரியுமா? இத்தனை நாள் உன் எதிரியை பற்றி உனக்கு தெரியும். உன் துரோகியை பற்றி தெரியாதல்லவா? அந்த துரோகிக்குத்தான் இந்த ஆபத்து போய் சேரப்போகிறது. அந்த துரோகி யார் என்று தெரியும் போது கண்ணீர் விடுவாய், கதறுவாய். ஆனால் அதெல்லாம் நீ செய்யக்கூடாது என்பதைத்தான் இப்போது நான் சொல்ல வந்தேன். உன்னுடைய ஆபத்து உன் துரோகிக்கு போய்விட்டது. இன்னும் சில மணி நேரங்களில் அதை உன் செவிகளால் கேட்பாய். துரோகியை அடையாளம் காணுவாய். ஆனால் அவன் இந்த பூமியில் இருக்க மாட்டான். இதுதான் இந்த ஆதிபராசக்தியின் சத்தியம். கூடிய விரைவில் உன் கர்மா அனைத்தும் உன்னை விட்டு விலக வேண்டும். உன் சந்ததியை காப்பாற்ற வேண்டும். நான் இருக்கிறேன் உன்னிடத்தில்.
நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இன்று இந்த கிழமையில் உன் கைகளில் இருந்து எனக்கு காணிக்கை கொடு. நல்லது நடக்க வேண்டும். ஓம் சக்தி. நன்றி.